வணக்கம். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ஃப்ரைஸ் பார்க்க போகிறோம். 2 வெரைட்டி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா அவனில் வைக்க போகிறோம், இன்னொன்று நார்மல் ஃப்ரை பண்ண போகிறோம். ரெண்டுக்கும் சேம் மசாலா தான். ஆனால் எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. கிழங்க நல்லா கழுவுங்க, மண் எதுவும் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கட் பண்ணிடலாம். 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வைங்க. சில கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு விசில்லே வந்துடும், சில இது 2 விசிலுக்கு மேலே போக வேண்டாம், ரொம்ப குழஞ்சிடும். ஸோ 1 இல்லை 2, நான் 2 விசில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொட்டேட்டோவில் வந்து வெந்ததுக்கப்புறம் ஃப்ரையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பொட்டேட்டோ உள்ளே டேஸ்ட் இருக்காது. ஸோ இப்போவே உப்பு போட்டு வேக வச்சோன்னா அப்புறம் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையானது ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு வெங்காயம், பூண்டு. பொட்டேட்டோ வெந்துருச்சு, நான் அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ 1 ஸ்பூன் போதும், இல்லைன்னா ரொம்ப காரமாக தெரியும். நான் பச்சை மிளகாவும் நிறைய ஆட் பண்ணுறோம், அதனால சில்லி பவுடர் கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஸ்மெல் தான் ரொம்ப ரிச்னஸ் கொடுக்கும். ஸோ மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கறி மசாலா ஆட் பண்ணுறேன் ஸ்மெல்லுக்காக. தக்காளி பாதி தான் ஆட் பண்ணுறேன், அது நல்லா புளிஞ்சு விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் சேமாக பண்ணிவிட்டு இப்போ 2யும் பாதி பாதியாக பிரிச்சுக்கிறேன். இதில் ஒரு ஹாஃப் பார்த்தீங்கன்னா நான் அவனில் வைக்க போகிறேன், இன்னொரு ஹாஃப் நார்மலாக எப்போ வெங்காயம் போட்டு பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். அவனில் வைக்கிறதுல கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது, கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் ஆயில், அவ்வளோதான். கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன், இல்லை பட்டர், கீ எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவனில் வைக்கும் போது நம்ம 2ல் ஏதாவது ஆட் பண்ணி தான் உள்ளே வைக்கணும். இப்போ நார்மல் ஃப்ரை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். அதுக்கு பேன் வச்சுக்கோங்க, ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடாகட்டும். அதில் கடுகு, உளுந்து, கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு அப்படியே போட்டாலும் ஓகே, இல்லை தட்டி போட்டிங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம், இது நல்லா ஃப்ரை பண்ணுங்க, நல்ல ப்ரௌன் ஆகட்டும். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் இந்த மாதிரி ஃப்ரை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அந்த பொட்டேட்டோ எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணாத பொட்டேட்டோ இது. இதை நல்லா திருப்பி விடுங்க. அந்த ஆயில் வந்து எல்லா பொட்டேட்டோலையும் படணும். அந்த மசாலாலாம் வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா திருப்பி விடுங்க.
நல்லா திருப்பி விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். அப்போ தான் எல்லாமே வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி போதும். அதுக்கு மேலே ஆட் பண்ண வேண்டாம், குழஞ்சிடும். அது ரொம்ப அப்படியே குழஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட் இப்போ ஆயிலில் போட்டு நல்லா திருப்பி திருப்பி விடுறேன். நீங்கள் அந்த பொட்டேட்டோ போட்டோடனே தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அவ்வளோதான். நீங்கள் திருப்பி விடும்போதே கிழங்கு எல்லாமே பிஞ்சிட்டு போயிடும். அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயில் அப்படி இப்படி திருப்பி திருப்பி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தண்ணி நான் அவ்வளோதான் ஆட் பண்ணுறேன். 1/4 டம்ளர் தான் இருக்கும். ஆட் பண்ணிட்டு திரும்ப நல்லா திருப்பி விடுங்க. இப்படி பண்ணும்போது பொட்டேட்டோ உங்களுக்கு அதே சைஸில் இருக்கும், உடஞ்சி போகாது. பொட்டேட்டோ தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா விரித்து விடுங்க. ஒரு பொட்டேட்டோ மேலே இன்னொரு பொட்டேட்டோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா எல்லாத்துக்குமே ஹீட் ஈக்குவலாக பரவுற மாதிரி வச்சுட்டு கருவேப்பிலை, உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஏற்கனவே பொட்டேட்டோவில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் உப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அந்த தண்ணியில் போனோடனே திரும்ப அப்படி திருப்பி திருப்பி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு இப்படி போடுங்க. கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வர வரைக்கும் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் ஒரு 5 minutes 10 minutesல ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த கடாயில் எதுவுமே ஒட்டாமல் வரும். அப்போ வந்து பொட்டேட்டோ சூப்பராக ரெடின்னு அர்த்தம். பாருங்கள், கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு. மசாலா எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போது கர்ட் ரைஸோடு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பார்க்கவே செம்மையாக இருக்குது. எனக்கு ஸ்கூல் ஞாபகம் தான் வருது. வாவ், அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. கட்டாயம் அதை ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு எடுத்த அந்த பொட்டேட்டோ வந்து நான் ட்ரேயில் வச்சுருக்கேன். இது மேலே பார்த்தீங்கன்னா பட்டர் இல்லை கீ கொஞ்சம் தடவிட்டு அவனில் வச்சுருங்க. ஹீட் பார்த்தீங்கன்னா 170 degree Celsius ஃபார் 20 minutes வச்சுருக்கேன். அவ்வளோதான். அந்த மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடே வாசனையாக இருந்தது. இவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், பார்க்கவே உங்களுக்கு தெரியும். கட்டாயம் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. எப்போயுமே பொட்டேட்டோ கர்ட் ரைஸ்னாலே சூப்பர் காம்பினேஷன். ஸோ இதையும் நான் கர்ட் ரைஸோட டேஸ்ட் பண்ணுறேன். சான்ஸே இல்லை. அந்த ஸ்மெல், அந்த பட்டரோட ஸ்மெல், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கட்டாயம் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த 2 ரெசிபீஸ் உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், அசத்துங்க. தேங்க்யூ. Thanks for watching.